அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில வீடியோ காட்சிகளோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். மிக முக்கியமான ஒரு தகவல், பல நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் அதை பற்றி போகணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் போகவே கிடைக்கல. லைசன்ஸ் கார்டு நம்மளுக்கு இப்போ எடுக்க முடியுமா? அதெல்லாம் தாண்டி ஒரு அன்னையா வீடியோ போஸ்ட் చేశారు. அது என்ன வீடியோ? అన్నయ్య బాజీలో కొంచెం பாருங்கள். அதுக்கு நான் என்னையா விளக்கம்னு சொல்கிறேன். ఎవరు లైసెన్సు కార్డు నంబరు ఇంటి డ్రైవరు 20 నంబరు ఆర్టికల్ ఇంటి డ్రైవరు ఎవరికైనా షోంది రాదు, అప్పుడే ఇంకా రిలీజ్ చేయలేదు. ఖాదిం వాళ్ళు మాత్రం తీసుకోవచ్చు, పోయిటీ తీసుకోవచ్చు. ఎవరికి కావాలంటే కార్డు. అస్సలాము అలైకుం. దేఖో ఎట్లా లైసెన్స్ తీసుకోవాలంటే ఫస్ట్ మీ సివిల్ ఐడి ఉంది కదా, ఇది ఇంగ్లీష్ ప్రెస్ చేసిన తర్వాత ఫస్ట్ మీ సివిల్ ఐడి వేయాల. ఓకే, లాజిమ్ సివిల్ ఐడి గల ఇట్లా సివిల్ ఐడి వేసిన తర్వాత వాడు మీ ఇన్ఫర్మేషన్ అంతా వస్తుంది, దాంట్లో మీ పేరంతా వచ్చిన తర్వాత లైసెన్స్ అడుగుతాడు మెసేజ్. దాని తర్వాత మీ పాత లైసెన్స్ వేయాల. దాని తర్వాత మీ సివిల్ ఐడి తీసేస్తే ప్రాసెస్ ప్రింట్ అవుతుంది. ప్రింట్ అయిన తర్వాత 5 minutes తర్వాత మీకు కింద ఒక బాక్స్ ఉంది, దీంట్లో వస్తుంది లైసెన్స్. తీసుకోండి, అంతే అంతే తీసుకొని వెళ్ళిపోవచ్చు. ఎవరు ఆన్லைன் చేసుకున్నారు వాళ్ళు. ஓகே, அந்தரிக்கு நமஸ்காரம். இந்த எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அன்னையா கார்டு எடுக்கிறாராமா, மெஷினில் இருந்து கார்டு எடுக்கிறாமா, சரியா? இதான் கார்டு எடுக்கிறாரு, நல்லா பார்த்துக்கோங்க. கார்டுடைய பின்புறம் அழகாக தெரியுது. இந்த கருப்பு கலர் பார், இந்த பட்டி வரக்கூடியது 2019 2020 வார லைசன்ஸ்கள்லேயே நிப்பாட்டப்பட்டுச்சு இல்லையா? இப்போ வரக்கூடிய லைசன்ஸ் பாருங்கள், இதனுடைய எக்ஸ்பயர் டேட்டை பாருங்கள். 2024 8/30 எக்ஸ்பயர் டேட், போன வருஷம். இந்த கார்டு எப்படி வருது? பின்பக்கம் சிம் கார்டு வச்ச கார்டு தான் வருது. இப்போது லைசன்ஸ் வந்து புதிய மெத்தடில், புதிய கலரில், அதே மாதிரி பின்னாடி சிம் கார்டு வச்ச லைசன்ஸ் தான் வருது. ஆனால் அன்னையா போட்டிருந்த வீடியோவில் அன்னையாவுடைய கார்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கார்டு வருது? அந்த மிஷினில் போய் அவர் கார்டு எடுக்கிறாரு. எடுக்கும்போது என்ன கலரில் கார்டு வருது? அன்னையா எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ், அதாவது பின்னுக்கு ஒரு பார் கோட் மாதிரி வந்து முன்னாடி முதலாக வந்த காலத்துலேருந்து லைசன்ஸ். முதல்னா ஒரு 2018 2019 2015 16 அந்த காலகேப்பில் இருந்த லைசன்ஸ். ஆனால் இப்போ இருக்கிற லைசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாடல். நம்முடைய ஸ்ரீலங்கா லைசன்ஸ் இருக்கும் இல்லையா, டிரைவிங் லைசன்ஸ், அது மாதிரி தான். இதில் வந்து பின்னாடி ABC1 CD1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. முன்னாடி லைசன்ஸ் வந்து இதோ இந்த மாதிரி இந்த மெத்தடில் போட்டிருப்பாங்க. இது கடைசியாக என்னது எக்ஸ்பயர் ஆகினது எப்போ? 2024 8ஆம் மாதம் 30ஆம் தேதி. அதுக்கப்புறமே நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து சஹல் அப்ளிகேஷன் மூலமாக லைசன்ஸை எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோவாகவே போட்டிருந்தேன். நம்மளே ரினியூவல் பண்ணிக்கொள்ளலாம். கார்டு வந்து வெளிநாட்டவர்களுக்கு இனி கிடையாது. அதற்கான அத்தாட்சியை அவர் மிஷினில் போய் எடுத்திருக்காரு, அது பொய் இல்லை. முன்னாடி மிஷினுக்கு முன்னாடி நின்று தான் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் மிஷினுக்கு முன்னாடி போய் மிஷினில் கார்டை போனால் இல்லை, முடியாது, குவைத்திகளுக்கு மட்டும்தான், வெளிநாட்டவர்களுக்கு கார்டு இல்லை அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. السلام عليكم، الله يعطيكم العافية. أنا إيجي هذا الماكينة داخل شغل شرق، فهني يقول ما يرضى كارد على الليسن، ما يقدر يطلع حق الأجانب بس حق الكويتيين. هذا نفس الشيء، يعني هذا القانون نفس الشيء عشان أبي سهل. يعني كان يعني نشوف من أخبار ماكو مثل كذي،
يعني يقدر يطلع لايسن ما في مشكلة شيء. بس هذا مشكلة هو يقول لا ما يقدر ما يرضى حق يعني أجانب هو يقول بس حق الكويتيين يعني هذا نفس القانون في موضوع ولا نحن يقدر. السلام عليكم. கடைசியில் ஷேம் பப்பி ஷேம் ஆகிடுச்சு நம்மளுக்கும். கடைசியாக உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு வீடியோ பதிவு செஞ்சுட்டு என்னப்பா இப்படி பண்ணியிருக்கிறீங்க அதுதான் உண்மையா அப்படின்ற மாதிரி சும்மா ஏதோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்ற மன திருப்திக்கு கவலையில் அட சும்மா வந்தது தான் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி விட்டுட்டு கடைசியாக வெளியாகிட்டேன். லைசன்ஸ் நம்மளுக்கு மொபைல் ஐடியில் மட்டும்தான், கார்டெல்லாம் கிடையாது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன். ஓட்டுநர்களை நைட்டு நள்ளிரவு 1 மணி 2 மணி 12 மணி இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் ரோட்டில் யாருமே இல்லை சும்மா ஃப்ரீயாக இருக்குது ரோடு அப்படின்னு சந்தோஷமாக முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி வேகமாக ஆசைக்கு ஓடி பார்க்குறீங்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. உள்துறை அமைச்சகம் அப்படி ஓட்டுறவங்களை கண்காணிக்கிறதுக்காகவே இப்போ ஸ்பெஷல் டீம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா பாலத்துக்கு மேலே லைட்டுக்கிட்டலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பாலத்துக்கு மேலே இந்த மாதிரி ஸ்பீட் மீட்டர் கேமராவோடையே நிற்பாங்க. நீங்கள் பாஸ் பண்ணி போகும்போது உங்களை வீடியோ பண்ணி இந்த இதில் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய எவ்வளோ வேகம் அப்படின்றத பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதிக வேகமாக போகிறீங்கன்னா உடனே முன்னாடி இருக்கக்கூடிய பேட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, உங்களை வழியிலேயே மடக்கி பிடிச்சிருவாங்க. ஆசைக்கு ஓடி பார்க்கலாம் அப்படின்னு அழுத்தினீங்கன்னா கடைசியில் உங்களை திறத்தி பிடிச்சி ஒரே அழுத்திடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரியும்.
நம்ம வீடியோவை பார்த்த ஓட்டுநர்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இனி அழுத்தி ஓடுவீங்க. பாலத்துக்கு மேலே போலீஸ் அதிகாரிங்க நிற்காங்களான்றது கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆப்போசைட்டில் அவங்க நிற்பாங்க. பாலத்துக்கு மேலே நீங்கள் அண்ணாந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஓன்னா ஆப்போசைட்டில் நிற்பாங்க அவங்க. அப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டு போகும்போது கூட தெரியாது பாலத்தில் போலீஸ் நிற்கிறாங்களா இல்லையான்னு. ஏன்னா அவங்க அந்த சைடில் நிற்பாங்க. நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது தான் உங்களோட பின்புறத்தை அவங்க ஜூம் பண்ணுவாங்க. வண்டியோட பின்புறத்தை உங்களோடது இல்லை. அப்போ என்ன ஆகும், அங்கேருந்து அழகாக ஸ்கேன் பண்ணி பிடிச்சிட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பல பேட்ரோல்கள் இருக்குது. ஒவ்வொரு ஏரியா வந்து டார்கெட் பண்ணுவாங்க. சாதாரணமாக ஒரு பிரிட்ஜில் ஒரு அதிகாரி நிற்கிறாரு, அந்த பிரிட்ஜில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சரி தூரம் இல்லாட்டி ஒரு அந்த எக்ஸிட் பாயிண்ட் எது முதலாவது எக்ஸிட் வருதோ அந்த எக்ஸிட்டுக்கு முன்னாடியே ரெடியாக நிற்பாங்க. இன்ன கார் வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உங்கள் வண்டியை விரட்டி மடக்கி பிடிச்சிருவாங்க. தயவு செய்து விதிமீறல்கள் பண்ணாதீங்க ஓட்டுநர்களே. ஏற்கனவே அபராதம் 150 தினார் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது. இதுக்கு மேலேயும் ஃபைன் வாங்கினா சம்பளமே கிடையாது, ஜெயில் தான். ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தயவு செய்து ஓட்டுநர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள காப்பாற்ற பாருங்கள்.